வாங்க சட்டுன்னு ஒரு பாயாசம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1 கப்பு ஜவ்வரிசினா 1/2 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து இந்த மாதிரி கழுவி ஸ்டேட்டரில் போட்டு வச்சுட்டு வறுத்து எடுத்துக்குவோம். கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கணும். இப்போது பாசிப்பருப்பு வந்து நல்லா வறுத்தாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து நம்ம 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருந்தேன். அதை இதில் அப்படியே போட்டுக்கலாம். 1 கப்பு ஜவ்வரிசி 1/2 கப்பு பாசிப்பருப்பை கழுவிட்டு கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கிறணும். ஜவ்வரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஒரு 2 சவுண்டு விட்டு எடுத்துக்குவோம். இப்போ குக்கரை மூடி 2 சவுண்டு விட்டு எடுத்துக்கிடலாம். அங்கே குக்கரில் சவுண்டு வரவங்களே இங்கே வந்து இந்த வெல்லத்தை வந்து பாகு காய்ச்சிக்கலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரைனா அப்படியே போட்டுக்கிறலாம். நான் வந்து வெல்லம் போடுறதுனால அதில் தூசி இருக்குன்றக்காக இந்த மாதிரி நல்லா பாகு எடுத்துட்டு பதம்லாம் இல்லை, தண்ணியாக கரைச்சிட்டு அதை வடிகட்டி அதில் ஊற்ற போகிறேன். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. அங்கே சவுண்டு வந்தோடனே நம்ம அப்புறம் அதில் கலந்துக்குவோம். அதுங்களே வந்து தேங்காவும் ஒரு ஏலக்காய் போட்டு துருவி வச்சுக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 மூடியிலே ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். ஏலக்காய் 2. இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். சவுண்டு போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்குன்ட்டு. நல்லா மாதிரி வந்துருச்சு. இப்போ அந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஃபஸ்ட்டு பாகை ஊற்றிக்கலாம். வெள்ளை தண்ணியை ஊற்றிக்குவோம். வெள்ளைப்பாகம் ஊற்றியாச்சு. கொதிச்சு வரும்போது தேங்காய் ஏலக்காயும் அரைச்சி வச்சுருந்தேன், அதை போடுறேன். நீங்கள் வேணுன்னா தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றலாம். தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்காக சிம்மில் வச்சுட்டு ஈஸியாக செய்யக்கூடிய பாயாசம் இது. வந்து சுவாமிக்குங்கிறனால நான் பாசிப்பருப்பு போட்டேன். இல்லைன்னா நீங்கள் வெறும் ஜவ்வரிசினா 2 சவுண்டு வச்சு எடுத்துகிட்டு வெள்ளம் மட்டும் கரைச்சி ஊற்றிட்டு பாலை ஊற்றிட்டிங்கன்னா நல்லா ஈஸியான பாயாசம் ரெடி. இப்போது தாளிக்கிற கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் விட்டு நெய் காஞ்சதுமே முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் போட்டு நெய்யில் இந்த பாயாசத்தில் ஊற்றிடலாம். அதான் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான பாயாசம்.